Exercise 3.6 question number 5. Show that sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x cos x minus sin 3x sin 4x is equal to tan 2x. So, இங்க நம்ம பார்க்கும்போது நியூமரேட்டர்ல நமக்கு இது நமக்கு ஒரு ப்ரூஃப் சம் தான். ஸோ நியூமரேட்டர்ல நமக்கு sin x 8x cos x இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கு. அதே மாதிரி sin x cos x. ஸோ sin x cos x இதுவே ப்ராடக்ட்ல இருக்கு. டினாமினேட்டர்ல cos 2x cos x இருக்கு, sin 3x sin 4x இருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட்ல ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம். sin a cos b படிச்சிருக்கோம். அதே மாதிரி cos a cos b படிச்சிருக்கோம். sin a sin b படிச்சிருக்கோம். ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் இப்போ நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். sin a cos b வந்து half sin a plus b plus sin a minus b. அதே மாதிரி cos a cos b is equal to half cos into a plus b plus cos into a minus b. sin a sin b மட்டும் நமக்கு cos வந்து முன்னாடி a minus b வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. sin a sin b is equal to half into cos a minus b minus cos a plus b. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், LHS எடுத்து எழுதிக்கலாம். sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x cos x minus sin 3x sin 4x is equal to, இப்போ நமக்கு இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு அதுக்கு என்ன ஐடென்டிட்டி, half into sin a plus b. அப்போ sin a plus b அப்படின்னா நமக்கு இது என்ன கிடைக்கும், 9x கிடைக்கும். அப்போ sin 9x plus sin a minus b, அப்போ sin 7x கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நடுவில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இதுவும் நமக்கு half sin a plus b. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அகைன் வந்து sin 9x கிடைக்கும். நமக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, ப்ளஸ் sin a minus b. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா sin 3x கிடைக்கும். இது வந்து நம்மளோட நியூமரேட்டர். இதுக்கு தனியாக ஐடென்டிட்டி போட்டிருக்கோம், இது தனியாக ஐடென்டிட்டி போட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் பார்க்கலாம், cos a cos b. ஸோ cos a cos b க்கு நமக்கு ஐடென்டிட்டி half cos a plus b plus cos a minus b. ஸோ அப்போ half cos a plus b. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், cos 3x plus cos a minus b. அப்போ a minus b பண்ணீங்க அப்படின்னா cos x கிடைக்கும். ஏன்னா பிராக்கெட்டுக்கு இங்கே வெளில ஒரு சைன் இதால் பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி sin a, இது sin b. ஸோ இப்போ நமக்கு a மைனஸ் b போடுறோம். அடுத்தது போகிறதுனால இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை b எடுத்துக்கலாம். நமக்கு 4x பெருசு இல்லையா, அப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இதை நம்ம மாற்றிக்கலாம், ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், sin 4x sin 3x நம்ம எடுத்துக்கலாம் sin a sin bக்கு. இல்லை நீங்கள் அப்படியே கூட என்ன பண்ணலாம், இதை ஏன்னு எடுத்து இதை b எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ half into cos a minus b. அப்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா cos x கிடைக்கும். ஏன்னா 4xல 3x போச்சுன்னா நமக்கு இங்கே x, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்புறம் cos a plus b இருக்கு. அப்போ cos 7x கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு half நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, half ரெண்டுத்துலேயுமே இருக்கிறதுல half வெளில எடுத்துப்போம். sin 9x plus sin 7x. ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா sin 9x மைனஸ் sin 3x கிடைக்கும். அதே மாதிரி half இங்கே வெளில எடுத்துக்கலாம், cos 3x plus cos x. அதே மாதிரி மைனஸ் cos x plus மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos 7x. ஸோ இதில் வந்து cos x plus cos x மைனஸ் cos x அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 9x, இது மைனஸ் 9x. இப்போ அடிச்சிட்டோம், இது 1/2 1/2 நம்ம அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா sin 7x மைனஸ் sin 3x டிவைடட் பை cos 3x plus cos 7x கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதை எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு sin c மைனஸ் sin d, sin c மைனஸ் sin d. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்னா 2 cos c plus d by 2 sin c minus d by 2. அதே மாதிரி cos c பிளஸ் வந்திருக்கீங்க, ப்ராடக்ட் இல்லாமல் ப்ளஸில் தான் நம்ம என்ன பண்ணோம், cos c plus cos d ஓட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 2 cos c plus d by 2 into cos c minus d by 2.
ஸோ இப்போ நமக்கு sin c மைனஸ் sin d இங்கே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை சைடில் எழுதிக்கோங்க. sin c இது sin d. ஓகேவா? அப்போ 2 cos sin c plus d by 2. அப்போ c plus dனா நமக்கு 10x கிடைக்கும் by 2. அதே மாதிரி sin c minus d by 2. 7ல் 3 போச்சுன்னா 4x by 2. இது நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டரில் வந்து cos c plus cos d. இது c, இது dன்னு எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம இதை c, இதை dன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு c மைனஸ் d இங்கே போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு இதை c, இதை dன்னு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு 2 cos c plus d by 2. இதுவும் 10x by 2ன்னு கிடைக்கும். 10x by 2. அதே மாதிரி cos c minus d by 2. அப்போ 4x by 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 cos 5x இது sin 2x. அதே மாதிரி இதை சிம்ப்ளை பண்ணோம்னா 2 cos 5x cos 2x. ஓகேவா? ஸோ இப்போ cos 5x நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 2 நம்ம அடிச்சிடலாம். அப்போது sin 2x by cos 2x இருக்கும். நம்மளோட RHS என்னன்னு பார்த்தோம்னா tan 2x. sin by cos நமக்கு tan, இங்கே sin 2x by cos 2x இருக்கு. அப்போ நமக்கு ஐடென்டி வந்து trigonometric ரேஷியோ வந்து tan 2x வரும். ஸோ இதுதான் நம்மளோட RHS. ஸோ therefore LHS is equal to RHS. Hence proved.